அழைக்கிறான் மாதவன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குது, அது மேலே நம்பிக்கை வச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குது அப்படின்னு ரொம்ப நம்பி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி நம்ம நிலையில இருந்தால் நம்ம என்னென்னலாம் கடைபிடிச்சா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? ஓகே, பிரபஞ்சம் எப்படி ஒரு மனிதனுக்கு உதவும் அப்படின்றதான் உங்களோட கேள்வி. ஃபர்ஸ்ட் பிரபஞ்சம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இன்னைக்கு இதுக்கு நம்ம புதுசா ஒரு பேர் வச்சுக்கிறோம், மேனிஃபெஸ்டேஷன், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி நிறைய இதுக்கு நம்ம பேர் வந்து சூட்டிக்கிறோம். பட் அந்த காலத்துல இருந்தே அதை நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நம்மளை விட அப்பாற்பட்ட ஒரு சக்தி இங்க இருக்குது. நிச்சயமாக அந்த அப்பாற்பட்ட சக்தி நீங்க நம்புனீங்கன்னா நமக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நடத்தி கொடுக்குது அப்படின்றதுனாலதான் அந்த காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு அதிகமாக வச்சிருந்தாங்க. அப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம போய் பூஜை பண்றதா இருக்கட்டும், பக்தி மார்க்கமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அடிப்படையாக நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி கிட்ட நம்ம என்ன வேணுமோ அதை கேட்டா நடத்தி கொடுக்குன்றதுல நம்பிக்கையில் தான் ஒரு விஷயமும் செய்யப்பட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யணும் அப்படின்னா ஊர்ல வந்து சில பூஜை முறைகள்லாம் வந்து கையாளுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமும் அந்த அம்மன் கோயிலுக்கு போய் இந்த ஒரு விஷயத்த பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில நடக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, இதை பிரபஞ்சம்னு சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு அதுக்கு நியூவா நீங்க ஒரு பேர் வந்து வச்சுக்கிறீங்க. பிரபஞ்சம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பேர் தான். ஆனா என்னன்னா, இதை நான் இறைவன் சொல்லாம இதை நான் பிரபஞ்சம் சொல்லிக்கிறேன். சில பேர் இப்போ யூனிவர்ஸ்ன்னு சொல்லி அதை இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறாங்க, சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிக்கிறாங்க, சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு பெயர்கள்ல சொல்லப்படுது. பட் எப்படி இருந்தா ஒரு மனிதனுக்கு இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடிப்படையில பார்த்தா, எப்போ பக்குவம்ன்ற ஒரு நிலை வருதோ அப்பதான் எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நம்மளோட உடல் அமைப்பையே சொல்லி பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு ஏஜா நம்ம வளர்ந்து வரும்போது ஒரு நிலை வந்து உடம்புல வந்து மாறிக்கிட்டே வரும். ஒரு பெண்ணாக இருக்கும்போது 15 வயசு ஆகும்போது, ஒரு 14 வயசு ஆகும்போது அவங்களுக்கு அந்த புய் பெய்திற வயதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயது ஒன்று வரும். அப்போ என்னன்னா உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. ஒரு 5 வயது வரும்போது அது ஒரு மாதிரியான ஒரு மாற்றத்தை, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மன மாற்றத்தையும் சரி, உடல் நிலையான ஒரு மாற்றத்தையும் சரி நிச்சயமாக அது கொடுக்குது. அப்ப என்னன்னா அந்த இயற்கையிலேயே ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சிருக்கு. இப்போ நீங்க ஒரு மாமரத்தை எடுத்துக்குங்க, இல்ல வந்து ஒரு கொய்யா மரத்தை எடுத்துங்க, இல்ல வந்து ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்குங்க. எந்த மரத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படி வச்சு அந்த விதையை போட்டு அந்த மரம் இப்படி வளர்ந்து பாதியில வந்த உடனே காய் காய்க்கிறது இல்லை. அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய மரமாக மாறி அதோட ஒரு பக்குவத்தை அடையும் போதுதான் அங்க வந்து ஒரு காய்கனிகளை அது நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அப்ப என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இங்க பக்குவம் தான். அது ஒரு நிலையை போய் தொடணும். அந்த நிலையை தொட்டா அந்த பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இங்க வந்து கொடுக்கப்படுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலையும் இந்த பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மனிதன் ஒரு பக்குவத்தை அடையணும். அந்த பக்குவம்ன்றது என்னன்னா, அவன் கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த டிசிப்ளின்டா ஒரு மனிதன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இறை நம்பிக்கை அவனுக்கு இருக்கா? இந்த டிசிப்ளின்டா இருந்தாலே அந்த இறை நம்பிக்கை உண்டாகும். இந்த இறை நம்பிக்கையினால் அவனுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா, தர்ம சிந்தனைகள் உருவாக ஆரம்பிக்கும். தர்ம காரியங்கள்ல அவன் ஈடுபட ஆரம்பிப்பான். அந்த தர்ம காரியம் நான் சொல்றேன் இல்லையா, ஸோ அந்த தர்மம் சொல்றேன் இல்லையா, அதுதான் இருக்குதுலேயே மிகப்பெரிய பாயிண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அடிப்படையில் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் வேணும், அந்த கேஷ் வேணும். அதுதான் வந்து அருள் கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்போ ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் அப்படின்னா, எப்போ அவன் அந்த நிலையை எய்துறானோ. இப்போ நீங்களே உங்களோட குழந்தைக்கு நீங்க கத்தியை கொடுப்பீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. ஒரு சின்ன வயசுல ஒரு 5 வயசு 6 வயசுல குழந்தைக்கு கையில கத்தியை கொடுப்போம்னா கொடுக்க மாட்டோம். ஒரு 20 வயசை தொடும்போது, ஒரு 15 வயசை தொடும்போது அந்த கத்தியை நம்ம கொடுப்போம். ஏன் கொடுப்போம் அப்படின்னா, ஓகே இதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியுன்ற ஒரு பக்குவம் வந்துருச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது கொடுத்துரும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம், நீங்க அதுக்கு உண்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டீங்களா, வந்துட்டு அந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்குது. ஆனா அதை பெறுவதற்கான அந்த நிலையில நம்ம இருக்கிறோமானா அதுதான் அங்க கேள்விக்குறி. அப்ப அந்த நிலைக்கு போகணும்னா தர்மத்தை கடைபிடிக்கணும். அப்ப அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் போது என்னன்னா, மனிதர்கள் எப்பயுமே நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இறை சக்தியின் மீது நம்பிக்கை இல்லாம நான் தான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்ன கூடிய அடிப்படையில ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு அங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டே இருக்கான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி பேசக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, வேலையை செய்ய, பின்னாடி நடக்கக்கூடிய ரிசல்ட் பத்தி கவலைப்படாது, நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருன்னுவாங்க. இதுதான் அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் நல்லா டீப்பா சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயத்தை தேடி நீங்க ஓடிட்டே இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு விட்டுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது ஈர்க்கப்படும்.
இப்போ ஒரு குழந்தைகிட்ட நீங்க போய் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த குழந்தை ஓடி 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 மறைஞ்சு ஓடும். இப்போ நீங்க சும்மா உட்காந்துட்டு அந்த குழந்தைக்கு நீங்க விளையாட்டு காமிச்சீங்கன்னா அந்த குழந்தை உங்களை தேடி வரும். அப்ப என்னன்னா ஈர்க்கக்கூடிய நிலைன்றது வந்து செஞ்சுட்டு சும்மா இருக்கிறது. அப்ப செய்யாமையே நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படி கிடையாது. எல்லாமே அவர் கொடுப்பாரு இல்ல, செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டு மீதி நடக்கக்கூடிய விஷயத்தை இறைவன் கிட்ட ஒப்படைக்கிறது, இந்த பிரபஞ்சத்திட்ட ஒப்படைக்கிறது. அப்படி ஒப்படைச்சிட்டீங்கன்னா நீங்க ரிசல்ட் ஓரியன்டா இருக்க மாட்டீங்க. கடமையை செய்வீங்க, பலனை எதிர்பார்க்காம நீங்க கடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசல்ட் உங்களுக்கு இங்க மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனே இங்க வந்து ஒர்க் ஆக ஸ்டார்டே ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆக ஸ்டார்டே ஆகாது. அப்ப இந்த பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அடிப்படையில இவன் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். டிசிப்ளின்டா இருக்கிறதுனா என்னன்னா, ஒரு விஷயத்தை செய்யறான் தான் தொடர்ந்து அவன் செய்யணும். கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சி அவனுக்கு இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த செய்யறேன், இப்ப நான் ஒரு 10 அடி ஒரு கல் அடிக்கிறேன் அப்படின்னா ஒரு 15 அடி அடிச்சா அந்த கல் உடையணும்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். கண்டிப்பா யார் அடிச்சாலும் அந்த 15 அடியில உடையணும். ஆனா அவன் எந்த அளவில் அடிச்சிருக்கான், அவன் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அடிச்சிருக்கான், அவன் என்ன எனர்ஜியில் அடிச்சிருக்கான்றதை பொறுத்து அந்த ஒரு விஷயம் அமையுது. அப்படின்னும் போது என்ன மாதிரியான எஃபோர்ட்ஸ் இவன் இங்கே போட்டிருக்கான், அதுக்கு அவன் என்ன மாதிரியான செயலை செஞ்சிருக்கான், அவ்வளோதான் மேட்ரு. இது நடக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டானாலே இந்த பிரபஞ்சம் எல்லாமே அவனுக்கு கொடுத்துரும். இயற்கையில இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்குது. ஆனா அதை பெறுவதற்கான தகுதி தான் நம்ம இன்னும் வளர்த்துக்கணுன்றது தான் என்னோட கருத்து. அப்ப சிம்பிள், தர்மத்தை செய்ய கடைப்பிடிங்க, நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இறைவன் கிட்ட விட்டுருங்க. செய்ய வேண்டிய செயல் செஞ்சுட்டு ஃப்ரீயா நீங்க விட்டுட்டீங்கன்னா நடக்க வேண்டிய விஷயம் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகிறது கிடையாது, எனக்கும் வேலை செய்யும், ரோட்ல போற எல்லாருக்குமே வேலை செய்யும். ஆனா அதற்கு உண்டான அவங்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்கா, இது எனக்கு நடந்திருக்குன்ற அந்த தெளிவு இருக்கான்னு சொல்லி அவங்க கவனிச்சு பார்த்தாங்கன்னா நீங்க நினைச்சதும் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும், நான் நினைச்சது என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கும். இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசணும்னு சொல்லி நினைச்சது நான் என்னைக்கோ நினைச்சது, நான் ஸ்கூல் படிக்கும் போதே இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கணும்னு சொல்லி நினைச்சதுதான். மக்கள்கிட்ட உபதேசிக்கணும்னு நினைச்சது எல்லாமே அந்த காலத்திலேயே எனக்கு அந்த ஒரு இயர்ஸ்லேயே எனக்கு இருந்தது தான். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் ஓடி இருக்கீங்களோ நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அது கிடைச்சிருந்திருக்கும். அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையிலும் அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணதோ அவங்க யோசிச்சதோ தான். அப்போ எல்லாரோட விஷயத்துலையும் எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் சொன்னது வந்து இப்போ உருவானது கிடையாது, நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த பிரபஞ்சம் இருக்குது. அதுக்கு நம்ம புதிய ஒரு பெயர் ஒன்று சூட்டிக்கிறோம், அப்படி கிடையாது. எல்லாமே நம்பிக்கை தான். அதை இறைவன் சொல்லி வச்சுக்கிறோம், மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் டிஃப்ரெண்டான நேம்ல வச்சுக்கிறோம். அடிப்படையில் ஒரு டிசிப்ளின் அவசியம், கன்சிஸ்டன்சி அவசியம். இது இருந்தால் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.